தம்முடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றார் அன்று. 130வது பாடல். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும். ஒரு ஸ்டான்ஸா பாடி அமரலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியான உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. நல்லதுமே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருவார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரே பேசுவீராக. நீர் விரும்புகிறதை எங்கள் வாழ்விலே செய்யும்படியாக உங்களுடைய திருக்கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, கர்த்தாவே உங்களுடைய ஆவியானவரே பேசுவீராக. நாங்கள் கேட்கட்டும், எங்கள் வாழ்வு உமக்கு நேராக திரும்பட்டும். உங்களுடைய திருக்கரத்திலே எங்களை தருகிறோம். வார்த்தையானது ஆழமாய் எழுதப்படுவதாக. நீர் விரும்புகிறதை எங்கள் வாழ்விலே செய்யும்படியாய் எங்களை உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. நாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய 40 நாள் பிரயாணத்திலே அவர் செய்தவைகளை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஒதுக்கி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருடத்திலே இந்த கிறிஸ்து பிறப்பு, ஈஸ்டர், அதை தாண்டி பெந்தைக்கோஸ்து, இந்த நாட்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். எனவே அந்த நாட்களிலே அதை பற்றிய செய்திகளை கேட்பது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு பலனாகவும் நம்முடைய வாழ்வின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்கிறதாகவும் அவைகள் மாறும். ஒரு திருச்சபை எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதோ அவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நேராக வருவதுதான் ஆண்டவர் ஒரு திருச்சபையில் எதிர்பார்க்கும். வருடக்கணக்காக செய்திகள் கேட்கிறோம். நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம் என்பதுதான் நம்மை நாம் ஆராய வேண்டியது. வருடக்கணக்காக இருக்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள் 50 வருடங்கள், 60 வருடங்கள் திருச்சபையிலே அங்கத்தினராக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. எங்கேயோ ஆண்டவர் இருப்பார், இவர்கள் எங்கேயோ இருப்பார். ஆனால் சொல்லுவாங்க, நாங்க 50 வருஷமா தேவனுடைய திருச்சபையில இருக்கிறோம். எப்பொழுதானாலும் சரி, மனிதனுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே அது ஓடிக்கொண்டிருக்கிற காட்டாறு ஒன்று. அவைகளை தடுத்து சரியாக நிறுத்தி சரியாக பயன்படுத்தினால் மாத்திரம்தான்
அதன் மூலமாக பிரதிபலனை காண முடியும். அதை இஷ்டத்துக்கு விட்டு விடுவோம் என்று சொன்ன அந்த தண்ணீரும் அது வேஸ்ட் ஆகி போகும், அது வீணாகி போகிறது. அந்த தண்ணீரினாலே எந்த பிரயோஜனத்தையும் காண்பிக்க முடியாது. அந்த தண்ணி சரியாக திருத்தப்படும் போது அது பாய்ச்சலான இடங்களிலே பாய்கிறது, அது தேவையான கனிவர்க்கங்களை உருவாக்குகிறது. அதுதான் ஆண்டவர் திருச்சபையிலே எதிர்பார்ப்பது. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். மிக முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் என்று அங்கே வைக்கப்படுகிறது. வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே வேண்டியது. சுவிசேஷமானது எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் பரவ வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக இங்கே வசனம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு சர்வ சிருஷ்டிக்கும் போக வேண்டும். பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதில் ஒரே ஒரு ஆஸ்பெக்டை உங்கள் மத்தியிலே வைத்து கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன? அது ரிப்பெண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆங்கிலத்திலே சொல்லப்படும். ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். நம்ம அதை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன மனம் திரும்புதல். இப்போ ஒரு தண்ணி போய்கொண்டிருக்கிறது, ஒரு காட்டாறு அல்லது ஒரு அணையில் தண்ணி வெளியே வருகிறது. அதை சரியான பாதையிலே திருப்பிவிட்டால் மாத்திரம்தான் அந்த தண்ணீரானது அது விரும்பின இடத்திலே போய் விரும்பின இடத்திலே அது விளைச்சலை மகசூலை கொடுக்கிறது. அது சகல ஜீவராசிகளையும் தாகம் தீர்க்கிறது. மனிதன் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்ன தண்ணி வேண்டும். அது எப்படி? அது சரியான பாதையிலே திருப்பப்பட வேண்டும். அதுதான் திரும்புதல். மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன? நம்முடைய எண்ண ஓட்டங்களானது ஓடிக்கொண்டிருக்கிற எண்ண ஓட்டத்தை அதை நேரடியாக போய்கொண்டிருக்கிறது, எங்கோ தலைகட்டு போய்கொண்டிருக்கிற அந்த மனதின் எண்ணங்களை திருப்பி விடுவதுதான் மனம் திரும்புதல். அது எப்படி திருப்பி விடும்? ஒரு உலக மனிதன் தன்னுடைய மனதை திருப்பும் போது அது இஷ்டத்துக்கு போகிறது. படிக்காத பையனிடத்துல போய் கேட்டால் சொல்லுவான், எனக்கு படிப்பு ஏறவில்லை. அவனுடைய சிந்தனை எங்கே திரும்பும்? அவனை ஒரு வழியிலே புச்சந்தியில நின்று கொண்டிருப்பான். அவனுக்கு நல்ல நண்பர் கிடைத்தால் சரியாக திரும்பி போவான். கெட்ட நண்பர் கையிலே கிடைத்தால் அவனுடைய வாழ்வு திரும்பி போகும். இதைத்தான் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறோம். மனம் திரும்பும் போது அந்த மனிதனுடைய வாழ்வு ஒன்றில் சரியாக போகும், இல்லாவிட்டால் தவறாக போகும். நல்ல குடும்பத்திலே வளர்கிற பிள்ளைகள் திடீரென்று பார்த்தால் பிள்ளைகள் கேவலமாக போயிருப்பார். காரணம் என்ன? மனம் திரும்பினார்கள். எங்கே திரும்பினார்கள்? தவறான வழிக்கு திரும்பினார்கள். அதை போல வீட்டிலே மிகவும் கொடுமைக்குள் இருக்கிற பிள்ளைகள் நன்றாக வளருகிறார்கள். அங்கே ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. எப்படி? நல்லவர் வழியிலே திரும்புகிறார்கள். இதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் போது எதை சொல்லுகிறார்? வேதபாரகர் பரிசேயர் அனைவரும் அவர்கள் நியாய பிரமாணத்தின் காரியங்களை சரியாக செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வைத்த உண்மையான நோக்கமாகிய நியாய பிரமாணத்தின் அடிப்படை கட்டுமானத்தை அவர்கள் தகர்த்து விட்டார்கள். பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அது கடமைக்காக அல்ல, உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்துத்தான் அவர்களுக்கு மனம் திரும்ப வேண்டிய கட்டளையை கொடுத்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்ப அவசியம் இல்லாதபடி அதற்கு காரியமாக எவைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ நியாயப்பிரமாணத்தின்படி சொன்னவைகளை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் ஒருமுறை பரிசேயர் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் எங்கள் தாய் தகப்பனை குர்பான் என்ற காணிக்கையின் மூலமாக கனம் பண்ணுகிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். அது இல்லை, நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். வெறும் காணிக்கை கொடுத்த உடனே உங்கள் கடமை தீர்ந்து போகாது என்று சொன்னார்.
சொன்னார். தாய் தகப்பனை கவனிக்க வேண்டிய பணியை கொடுத்தார். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு உதவி செய்யலாம் என்று சொல்லி இந்த சட்டம் சொன்னவுடனே தாய் தகப்பனை கவனிப்பதை விட்டுவிட்டு அதை கடமையாக மாற்றினார்கள். ஆண்டவருடைய வழி எதை சொல்லுகிறதோ அதை அதன் மூலத்தை அறியாதபடி இஷ்டப்படி தங்களுடைய வழிகளை திருப்பி கொண்டு போனபடியினால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். யோவான் ஸ்நாபகரை அனுப்பினார். எல்லாரும் வந்தவர்களாக சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா இந்த ஜனங்கள் போய்கொண்டிருந்த பாதை பரலோக ராஜ்யத்துக்குரிய பாதை இல்லை. அவர் போனது உலகத்தின் இந்த நரகத்தின் பாதைக்கு நேராக போய்கொண்டிருந்தார் என்பதுதான் அதன் தெளிவு. அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலும் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல் ஒரே நிமிஷத்துல நடக்காது. இது நம்ம ரொம்ப கவனமா பார்த்தா தெரியும். நம்ம ஒரு சிலர் செய்கிற பாவங்கள் மாத்திரம் நம்ம யோசித்து பார்ப்போமே. ஒரு இடத்துல போகிறோம், ஒரு தவறை செய்து விட்டோம், மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. ஆனா அந்த எண்ணத்தோடு தான் இருக்கும். எந்த தப்பு பண்ணோமோ அதை தப்ப திரும்பவும் செய்கிறோம். காரணம் என்ன? மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புவதுன்னா அது 5 விதமான படிகளை கொண்டது. அதுல நீங்க சொல்லப்பட்டது முதலாவதாக ரெகக்னிஷன், இரண்டாவதாக ரிமோஸ், மூன்றாவதாக ரிசால்வ், நான்காவது ரிஃபர்மேஷன், ஐந்தாவதாக ரெஸ்டிடியூஷன். உங்களுக்கு புரியுதா? ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான் என்று சொன்னா அவனிடத்துல 5 விதமான காரியங்கள் வெளிப்படும். ஒன்று உணர்வு வரும், இரண்டாவது மன வருத்தம் வரும், மூன்றாவது அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற உறுதி வரும், நான்காவதாக அதை சீர்திருத்தக்கூடிய ரிஃபர்மேஷன் வரும், அதுக்கு அடுத்தது ரெஸ்டிடியூஷன், அதற்கு ஈடு செய்யணும். இது 5 விதமான காரியங்களை இன்றைக்கு ஒன்றை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில வைக்கும்படியாக விரும்புகிறேன். வரும் நாட்களை கர்த்தர் வாய்ப்பு தந்தால் அவைகளை செய்யும். இந்த ஒன்றைக்கு மட்டும்தான் இன்றைக்கு நேரம் இருக்கிறது. எனவே முதலாவதாக இந்த ரிப்பெண்டன்ஸ்ல ரிகன்சிலியேஷன் என்று சொல்லக்கூடிய, ரிகக்னிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் காணும். ரெகக்னிஷன் சொன்ன ஒப்புக்கொள்ளுகிறது. முதலாவது, ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்ன தான் போகிற பாதை எப்போதுமே அவன் சரி என்று தான் சொல்லுவான். அவன் மனம் எப்பவுமே சொல்லு, நான் சொல்வது சரி, நான் போகிற வழி சரி, நான் போகிற வழி அது தவறில்லை என்று சொல்லி எப்பொழுதுமே தனக்குள்ளே ஒரு சுயதிருப்தி இருக்கிறபடியினாலே அவன் மனம் திரும்புவதே இல்லை. இன்றைக்கு பாவம் செய்கிற எல்லா மனிதனும் என்ன சொல்லுகிறான்? நான் செய்கிறது சரி, என்னை போல யாரும் இல்லை. மூணாவது அவன் சொல்லுகிறது, என்னை யாருமே பார்க்கிறது இல்லை. அப்படிதானே? இந்த 3 காரியமும் ஒரு தவறு செய்கிற மனிதனுக்குள்ள இருக்கும். முதல்ல சுயதிருப்தி இருக்கும், நான் செய்கிறது தவறு இல்லை. இரண்டாவது சொல்றான், அதுக்கு மேல தாண்டிச்சுன்னா மற்றவங்க செய்யறத போல மற்றவங்க செய்யாமல இருக்கிறாங்க நான் செய்யறதுக்கு, இது இரண்டாவது. மூன்றாவது என்னன்னா, இவங்க சொல்லுவாங்க எங்களை யாருமே பார்க்கறது இல்லை. இந்த 3 இதுக்கு அடிப்படையாக காணும். ஒரு தவறு செய்கிறவன் முதலாவது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், he must be recognized himself. அவன் முதல்ல தன்னை உணர்ந்து கொள்ளணும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொல்லி சின்ன வயசுல இந்த பாட்டு இங்கே ஒரு படத்துல பாடிக்கொண்டு கிடக்கிறதை கேட்டு, எது உலக மனிதன் சொல்லுகிறான், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். முதலாவது தன்னை பற்றிய உணர்வு வேண்டும். ஒரு பாவம் செய்வதற்கு முன்பாக அதை பற்றிய உணர்வு இருக்கும் என்று சொன்னால்தான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வரும். மனம் திரும்புவதன் முதல் படி என்னத்தை? தான் செய்கிற தவறு என்று உணர்கிறது, ஒப்புக்கொள்ளுகிறது தான் முதலாவது நாம் செய்ய வேண்டிய, ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மனம் திரும்புதலின் முதல் படி. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சர்வலோகத்துக்கும் அறிவிக்கப்படும்படியாக நான் மரித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து வந்திருக்கிறேன். மனம் திரும்புதலை ஆண்டவர் மிகவும் மிகவும் அதிகமாக தன்னுடைய ஊழியத்திலே வைக்கிறதை காண முடியும். அதைத்தான் நம்ம கலைந்த நாள் பார்த்தோம். இயேசு இந்த பூமியில வந்து முதல் ஊழியம் செய்யும் போது மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அவர் மரித்த
பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த தேசத்திலே ஆண்டவர் 40 நாட்கள் சுற்றி கொண்டு திரிந்தார். இந்த பாவத்தை நாம் ஒரு மனம் திரும்பாமல் செய்யக்கூடிய காரியங்களுக்கு மிக முக்கியமாக நாம் காணக்கூடியது சுயதிருப்தி. இரண்டாவது, மற்றவர்களை காட்டிலும் நான் சரி என்று சொல்லக்கூடிய எண்ணம். மூன்றாவது, வேறு யாரும் காணவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும்போது அந்த மனிதன் மனம் திரும்புவதே இல்லை. மனம் திரும்புதல் முதற்படி தன் பாவம், தான் செய்கிற தவறு என்று சொல்லக்கூடிய உணர்வு வேண்டும். வேதத்தில் மிக முக்கியமாக ஒரு மனிதனை இங்கே நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, சங்கீதம் 51:3, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. முதலாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். 51ஆம் சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே அதனுடைய செய்தி காண 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவமானது முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்தால் மிகப்பெரிய மோசமான காரியத்தை இந்த தாவீது செய்கிறான். காரணம் என்ன? அவன் தன்னை இழந்து போனான். இந்த நேரத்தில் சுயநினைவில்லாத போது மனிதன் மனம் திரும்புவதில்லை. முதலாவதாக மனிதன் தன்னுடைய சுய திருப்தியில இருக்கிறபடியினாலே மனம் திரும்புவதில்லை. இரண்டாவதாக தன்னுடைய சுய நினைவை இழந்து போகிறபடியினாலே மனிதன் மனம் திரும்புவதில்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் போயிடும். அவனை சுயநினைவு போன பிறகு அவனை முழுக்குடிகாரனாக்கி அந்த குடும்பத்தை இல்லாமல் ஆக்குகிறதான் பிசாசுக்கு வேலை. மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறான்னு சொன்ன முதலாவது, இனி அது செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய உணர்வு வேணும். ஆனா அந்த உணர்வை மலர்ந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் அன்கான்சியஸ். முதல்ல பிசாசான என்ன செய்வான்னா, அந்த ஜனங்களை அவளுடைய சுய சிந்தனையை தூக்கி விடுவான். எடுத்துட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது ஒரு வேலையெல்லாம் முகுளத்துல நடைபெறும். அவன் செய்யறது எல்லாமே அது ஒரு அவனுடைய சொந்த புத்தியில பண்ண மாட்டான். அவனுடைய அன்கான்சியஸ்ல செய்கிற காரியங்கள் அவனுக்கு தெரியவே தெரியாது. இரவு முழுவதும் சண்டை போடுவான். காலையில் இடம்னா கேட்பான், நான் அதை செய்தனான்னு கேட்பான். எப்படி இருக்கும்? அவனோட கான்சியஸ்ல அவன் செய்கிறது இல்லை. பிசாசான செய்கிறான், மிக தந்திரமாக கிரியை செய்து அவைகளை தீர்த்தப்படி. இவனுக்கு எதிராக கிரியை செய்து தனி மனிதனாக முடியாது. ஒரு மனிதன் குடிக்கிறான் என்று சொன்னான், அவனுக்காக திருச்சபை முழுவதுமாக ஜெபம் பண்ணா கர்த்தர் இறங்குவார். ஒரு மனுஷனை பிடித்திருக்கிற பிசாசு ஒண்ணு இல்லை, 10 பிசாசு அவன்கிட்ட ஒண்ணு. அது ஒரு நாள் உட்கார்ந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 10 பேர் அவனை போராடணும்னா சாதாரண குடிகாரன முதுகெல்லாம் செத்துக்குவான். 40 நாள் உண்ணாம பிடிச்சாம கிடந்தாலும் ஒரு குடிகாரனை அவனை பிசாசு துரத்துற கஷ்டம். அவ்வளவு மோசமான பிசாசு. ஏன்னா அந்த அனுபவிச்சிருக்கேன், உபவாசம் இருந்து பார்த்துருக்கேன். அவனை எடுக்க முடியாது. என்ன செய்யணும்? இந்த மனிதர்கள் மனம் திரும்பணும். முதலாவது அவள் கான்சியஸுக்குள்ள இருக்கணும். அந்த நேரம் வரும்போது அதற்கு போகாத அவள் எப்படியாவது திருப்பி விட்டு ஒரு வாரம் அவள் ஓடி விட்டார்கள்னா கொண்டு வந்துடலாம். ஒரு வாரம் அவர்கள் அந்த பக்கமே போகக்கூடாது, அந்த நண்பர்கள் பக்கம் போகக்கூடாது. அப்படின்னு அவங்களை திரும்ப எடுத்து கொண்டு வந்து விடணும். இரண்டாவதாக இவர்களை அன்பு செலுத்தணும். குடும்பத்தினர் என்ன பண்ணணும்? இவர் வரும்போது சுயநினைவோடு வரவில்லை, இது தெரிந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அவளை அன்பு செலுத்தி திருத்தி. சாதாரண காரியம் இல்லை. அவன் அடிச்சா எப்படி இருக்கும்? வேதனையோடு அவங்க மேல அன்பு செலுத்த முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த சோதனையை சகிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். மனம் திரும்புதலின் முதற்படி என்ன? தன்னை உணர்ந்து கொள்ளுவது. இதை சாகடிக்கக்கூடிய அன்கான்சியஸை விட்டு வெளியே வரும். அதுக்கு தான் சொல்ல, திருச்சபையில அந்த சாயங்கால நேரங்களில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா கூடிய மட்டும் இந்த ஆட்கள் திரும்பி விடுவாங்க. அவங்க ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துல வந்துட்டாங்கன்னா சாயங்கால நேரம் திருச்சபைக்குள்ள வரவிட முடியாதபடி தண்ணியை முதல்ல ஊற்றிடுவாங்க. அது பிறகு உள்ள வர ரொம்ப கஷ்டம். ஆனா எப்படியாவது போராடி உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களை ஆண்டவர் சீக்கிரமாக தனக்கு தன்னுடைய கையில் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு குடிகாரன் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளை விட 5 மடங்கு வேலை செய்வாங்க. ஒரு குடிக்கிறவன் அவனுக்கு தேவையான குடிக்கக்கூடிய பணத்தை உருவாக்குகிறான், குடும்பத்துக்கு கொடுக்கிறான்.
சரீரத்தில் வைக்கிறோம். எல்லா காரியத்தையும் யோசித்து பார்த்தா தெரியும். சாதாரண மனிதர்களை காட்டிலும் அவள் அதிக பலசாலிகள், அதிகமாக வேலை செய்கிறவர்கள். ஆனா மூலம் அடங்கி போச்சுன்னா என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதல் அறிவிக்கப்பட வேண்டும். காரணம் என்ன? திருச்சபையில வரும்போது இந்த பாவத்தில் அன்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகளின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை ஆக முடியும். இதுக்கு மிக முக்கியமான உதாரணம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. நம்முடைய முற்பதாவாகிய நோவா அதுவரையிலும் தண்ணி அடிச்சிருந்தான். அன்னைக்கு வசனம் சொல்கிறது, நோவா திராட்சரசம் குடித்து வெறி கொண்டு தன்னுடைய கூடாரத்தில் படுத்திருந்தான். வஸ்திரம் விலகிறது கூட தெரியல. பிள்ளைகள் வந்து பார்க்கிறாங்க, தவப்பு நிர்வாணமாக கிடக்கிறான். அதுவரை தவப்பு நிர்வாணத்தை காட்டி கொடுக்காத அந்த குடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? நிர்வாணமாக விழுந்து கிடக்கிறார். குடிவரி ஒரு மனிதனுடைய வாழ்வை சாகடித்து விடுவது மாத்திரமல்ல, அவனை அவமானப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் எதிர்பார்த்துத்தான் இந்த உலகத்திலே இந்த மரண சரீரத்தை விட்டு எழுந்தவராய் வந்தார். யார் யாரெல்லாம் ஆண்டவரே நான் உண்மையாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தங்களை உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை தூக்கி எடுக்கும்படியாக ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவதாக சுயநிலை இழக்க செய்யக்கூடிய மிகப்பெரிய காரணம் மாது, மது, மாது, சூது. இந்த மூன்றுமே ஒரு மனிதனுடைய கான்சியஸ் மொத்தத்தையும் காரி பண்ணிவிடும். குடிக்கிறவன் சொல்றதையும் கேட்டிருக்கிறேன். இந்த மாதுக்களின் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிறவனையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர்கள் எழும்புவதுன்னா சாதாரண காரியம் இல்லை. இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல மனிதன் செய்த மகா பெரிய அட்டூழியம் மாதுவினால வந்தது. அவன் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மிக ரூபவதியான ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது கடைசி நேரத்துல தூக்க எழும்பி என்ன பண்ணுகிறான்? சுத்தி கொண்டு தெரிகிறான். மேல எங்க போனா யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல இந்த உப்பரிக்கையை உலாத்தி கொண்டிருக்கிறான். நல்ல தூக்கம், நல்ல சாப்பிட்டு ஆளை கொளுத்த உடனே எழும்பி என்ன பண்ணுகிறான்? கண்ணெல்லாம் எப்படி போகுது? பார்வை வித்தியாசமா போகுது. யோகா யுத்த காலத்திலே கிடக்கிறான். படைத்தலைவனி இஸ்ரவேலின் சேனைகள் எல்லாம் படை அங்க யுத்தத்திலே இருக்கிறது. ஆனால் ராஜா என்ன பண்ணினான்? உப்பரிக்கையிலே உலாத்தி கொண்டிருந்தான். முடிவென்ன? அவனுடைய படைத்தலைவனாகிய உரியாவை அவன் கையிலேயே நிரூபத்தை கொடுத்து அவன் சாவை அவன் கையிலே கொடுத்து அனுப்ப 2 தடவை 2 நாள் அவன் நல்லா வாங்கி ஊத்தி வீட்டுக்கு போக சொல்லியிருக்கான். அவன் போகல. கடைசியில் என்ன பண்ணி போட்டான் தெரியுதா? ஆண்டவருக்கு பிரியமான தாவீது அவனுக்கு மூளை என்ன ஆகி போச்சு? மழுங்கி போச்சு. ஒரு அந்நிய ஸ்திரீ அடுத்தவனுடைய மனைவி மேல் ஆசை கொண்டபடியினாலே இவன் மூளை மழுங்கி போய் அவன் கொலைகாரனாக மாறிப்போனான். வேதத்துல நீங்க எப்ப பார்த்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தாவீதை பற்றி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும் போது அவர் சொல்லுவார், தாவீது உரியாவின் மனைவியாயிருந்த இந்த ஸ்திரீயை தவிர, பத்சேபாவுடைய அந்த ஒரு காரியம் தவிர என்று சொல்லுவார். எப்ப பார்த்தாலும் சொல்லுவார் உரியாவின் மனைவி என்று தான் சொல்லுவார். தாவீதின் மனைவின் ஒரு காலம் அவர் சொல்லவில்லை. உரியாவின் மனைவியாயிருந்த இடத்தில் பிறந்த சாலமோன் என்று சொல்லுகிறார். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? மனம் திரும்ப வேண்டும். மது, மாது, சூது, இணகி சூதாட்டம் பறந்து கிடக்கிறது. எப்படித்தான் அதை தடை பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கிருந்து வித்தியாசமாக சூதாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் சரி, நெட் ஓபன் பண்ணா சூதாட்டம் ஒரு பக்கம், மது ஒரு பக்கம், மாதுகளின் போராட்டம் ஒரு பக்கம், எங்க பார்த்தால் நிறைவிறந்து கிடக்கிறது. இதுல மனம் திரும்பாத மனிதன் ஒன்றுமே செய்ய முடியாது. மனம் திரும்புகிறவனை கர்த்தர் சரியாக பயன்படுத்துவார். அந்த தண்ணி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியாகிய தண்ணி சரியாக திருப்பப்படும். நம்ம பெற்றிருக்கிற ஆவி விசேஷமான ஆவி. இந்த பரிசுத்த ஆவி மனம் திரும்பும் போது சரியான பாதையில திரும்பும் என்று சொன்னார். நம்மை போல இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்விலே நேர்மையான காரியங்களை நாம் அனுபவிக்க முடியாதபடி கிடக்கிற இந்த சுய பரிதாம, சுய திருப்தி, இந்த அன்கான்சியஸ் ரெண்டையும் நாம் விட்டு விலகுவோம் என்று சொன்ன
இந்த முதல் படியாகிய ரெகக்னிஷன் ஆஃப் சின், நம்முடைய பாவத்தை பற்றிய உணர்வு வரும். அங்கிருந்து தான் மனம் திரும்புதல் ஆரம்பிக்கும். முதலாவது செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னை மனம் திரும்ப பண்ணும். இந்த உயிர்த்தெழுந்த நாட்களிலே நாம் இவளை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதல் மிக முக்கியமானது. உலகத்திலே எவைகளை சம்பாதித்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய நல்ல குணாதிசயத்தை இழந்து போவான் என்று சொன்னான். அவனால பிரயோஜனமே இல்லை. மணி லாஸ்ட், லிட்டில் லாஸ்ட், ஹெல்த் இஸ் லாஸ்ட், மச் இஸ் லாஸ்ட், கேரக்டர் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். புரியுதா? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது, மணி லாஸ்ட், லிட்டில் லாஸ்ட். இழந்து போன பணத்தை நாம் திரும்ப உருவாக்கி விட முடியும். ஹெல்த் இஸ் லாஸ்ட், மச் இஸ் லாஸ்ட். சரீரத்தில் பலவீன நோய்கள் வந்துச்சுன்னா அதிகமான இழப்பு வந்து விட்டது. ஆனால் கேரக்டர் லாஸ்ட் இஸ் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். எல்லாமே முடிந்து விட்டு. ஒரு மனிதனுடைய வாழ்விலே நல்ல குணம் மாறி போகும் என்று சொன்னால் அவன் எல்லாமே இழந்து போன மனிதன். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். எனவே மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். முதலாவது நாம் செய்கிற பாவம் சொன்னால் அதை முதலாக உணரணும். அதுதான் இன்றைக்குள்ள முதல் செய்தி. மனம் திரும்புதலிலே முதலாவது ஒரு மனிதன் செய்ய வேண்டியது தன்னுடைய பாவங்களை இந்த தாவீதை போல உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்தல் தான் நம்முடைய மனம் திரும்புதலின் முதற்படி. முதல்ல தெரிஞ்சிச்சுன்னா தான் அடுத்தது நம்ம கேட்கக்கூடிய ரிமோஸ், ரிசால்வ், ரிஃபர்மேஷன் அண்ட் ரெஸ்டிடியூஷன் இவைகள் செய்ய முடியும். முதலாவது நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே, இதுவரையிலும் நான் நமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என் இஷ்டம் போல போய்கொண்டிருக்கிறேன், இதன் முடிவு என்ன என்று தெரியாதபடி போய்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். உங்கள் மாத்திரமல்ல, அடிய மூலமாக இந்த திருச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்புதல் முதற்படியாகிய உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடியது பாவம் தான், நான் செய்கிறது அக்கிரமம் தான், நான் செய்கிறது மீறுதல் தான் என்று சொல்லக்கூடிய உணர்வு முதலாவது ஒரு மனிதனுக்குள்ளே வரும் என்று சொன்னான் அவன் ஆண்டவருடைய கையிலே ஒரு மிகப்பெரிய பாத்திரமாக பயன்படுத்தப்படுவான் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. நாம் எழுந்து நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே அருட்பணி கீதங்களை 346வது பாடலில் 2 சரணத்தை பாடும்போது ஆண்டவருக்கு அங்கு காணிக்கை செலுத்துவோம். அருட்பணி கீதங்களிலே 346 திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம்போல் நடத்துகிறேன். இந்த நாளிலே நாங்களுடைய திருப்பாதம் வந்து உம்மை பாடும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, எங்கள் விண்ணப்பங்களை மத்தியிலே வைக்கும்படியாக, உம்முடைய திருவார்த்தை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இருவரும் கருத்துள்ள பட்டயமாகி உம்முடைய வார்த்தையானது பேசுகிறவனை கேட்கிறவனை மட்டும் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே மனம் திரும்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறேன்.
இந்த சுயதிருப்தி எங்களுடைய எண்ணங்களிலே காணப்படுகிற புரட்சிகளை மாற்றி உம்முடைய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் பல்லவ ராஜ்யத்து கடத்துகளை பேசி நம்மை பின்பற்றிக் கொண்டு உலகத்திலே ஜெயமெடுக்கும்படியாய் கிருபைதான். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்காக எங்கள் எதிர்கால நன்மைகளுக்காக விதைக்கிற விதைகளானது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே மேன்மையான காரியங்களையும் எங்கள் திருச்சபை வளர்ச்சியை காணும்படியாகவும் சுவிசேஷத்தின் நிலைகளானது பரவந்து விரியும்படியாக கொடுக்கப்படுகிற இந்த காணிக்கையானது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாத கிருபைதான். இதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலை நிறைவாய் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் மட்டும் எங்களோடு கூட இருந்து பிள்ளைகள் வீடுகளில் கடந்து போகிறார்கள் ஐயா, உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவும் எங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் தெய்வமே. இனி வரும் நாட்களில் எங்கள் பிள்ளைகள் இந்த இடங்களில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக, மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களுடைய திருச்சபையில் வந்து உட்கார்ந்து உங்களுடைய பாதத்திலே கண்ணியை விட்டு தங்கள் வாழ்வில் காணப்பட எல்லா விதமான குறைகளை மறைத்து நிறைவானைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக கிருபைதான். உங்களுடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குடிக்கிற தண்ணீர், புசிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. நீதிமான்கள் தங்கள் படுக்கையிலே கம்பீரிப்பார்கள் வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே கம்பீர சத்தம் உருவாகட்டும். ஆண்டவரே, குறைவில்லாத வாழ்வு நிறைவாய் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலை வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவள் வீட்டிலே எந்த விதமான சத்துடைய கிரைகளும் வராதபடி, ஏவலின் அதிகாரங்கள் மேற்கொள்ளாதபடி வானத்திருமையில் சகல அதிகாரம் உள்ள நாசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கள் பிள்ளைகள் வீடுகள் எல்லாவற்றையும் நான் முத்திரையிடுகிறோம். ஆண்டவரே, உடைய பாதுகாப்பின் சட்டைகளாய் வைக்கிறோம். இரவு நேரத்திலே சங்காரத்தில் ஒரு வீடுகளுக்குள்ளும் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய இரத்தத்தை வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் எல்லா வீடுகளிலும் நாங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு வீடுகளிலும் பூசுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகளுக்கு மாட்டுக்குட்டிய இரத்தம் ஒவ்வொரு வீடுகளையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கும். உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியான இல்லாத பிரசன்னம் மனோனையோடு என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.